ஆம். பல தேர்தல்களை சந்தித்து இப்பொழுது ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கின்றீர்கள். 3 தசாப்தத்துக்கு பின்னான ஒரு புதிய சூழ்நிலையிலே இம்முறை வழமைக்கு மாறாக நூற்றுக்கணக்கான சுயாதீன குழுக்கள், அரசாங்கத்தினுடைய சார்பு நிலை கட்சிகள் என்று பல தரப்பிலிருந்தும் வடக்கு கிழக்கிலே பல முனைகளிலே இந்த தேர்தலிலே பலர் களமிறக்கப்படுகிறார்கள். இவ்வாறு தனித்தனியாக தமிழ் கட்சிகளை களமிறக்கியும் சுயாதீன குழுக்களை களமிறக்கியும் ஏற்கனவே பாரம்பரியமாக தமிழ் பகுதிகளிலே போட்டியிடுகின்ற கட்சிகளோடு மோதவிடுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைகின்ற நிலையிலே இந்த தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? கடந்த முறை தேர்தலிலே பெற்றுக்கொண்ட 22 ஆசனங்கள் என்ற ஒரு பாரிய வெற்றியை 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின் பெற்றுக்கொண்ட ஒரு பாரிய வெற்றியை எதிர்வரும் தேர்தலிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த போட்டியை பலமுனை போட்டிகளை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் கூறிய பிரகாரம் இந்த பல்முனை போட்டிகள், பல சுயாட்சி, பல சுய குழுக்கள் போட்டியிடுவது அரசாங்கத்தினுடைய முயற்சிகளின் மூலமாக நீங்களே கூறினீர்கள். அது நமக்கு தெரியும். அவ்விதமான பல குழுக்கள் போட்டியிட முயற்சிக்கின்றனர். நான் இந்த முறை முடிவுகள் என்ன விதமாக அமையும் என்று தற்போது கூறுவது முறையா இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஆனால் நம்முடைய கணிப்பின் பிரகாரம், நமக்கு கிடைக்கின்ற தகவல்களின் பிரகாரம் மக்கள் மிகவும் தெளிவாயிருக்கின்றார்கள், மக்கள் மிகவும் உறுதியாயிருக்கின்றார்கள். மக்களுக்கு நன்றாக தெரியும், தற்போது நியமிக்கப்படுகின்ற பல சுயேட்சை குழுக்கள் தமிழ் மக்களை பலவீனப்படுத்துவதற்காக, தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை போராட்டத்தை பலவீனப்படுத்துவதற்காக, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவதற்காக, தமிழரசு கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் எடுக்கப்படுகின்ற சதி முயற்சிகள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனபடியால் மக்கள் இவ்விதமான சதி முயற்சிகளுக்கு பலி போக மாட்டார்கள், தெளிவாக இருப்பார்கள், உறுதியாக இருப்பார்கள், முழுமையாக வாக்களிப்பார்கள் நம்பிக்கை நமக்கு உண்டு. நன்றி. 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 வணக்கம். நன்றி. வணக்கம்.